பிரைஸ் லார்ட். இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாகிறாதையும். என் பிதாக்கள் எல்லாரை போல நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ சமூகத்திலே தன்னை சுய பரீட்சை செய்து கொண்டு ஜெபிக்கிறான். தன்னை அவன் நீதிமானாக காண்பிக்கவில்லை. சொல்றான் பாருங்க, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே, தேவ மனுஷனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் தன்னை உயர்த்தவில்லை, தன் ஜனத்தை உயர்த்தவில்லை, தன் குடும்பத்தை உயர்த்தவில்லை. சொல்கிறானு, என் பிதாக்கள் எல்லாரை போல நானும் எப்படி இருக்கிறேன்? அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். என் கண்ணீரின் செபத்தை கேளும், என் வேதனைகளை மாற்றும், என் கவலைகளை மாற்றும் என்று தேவ சமூகத்திலே சுய பரிசோதனை செய்து ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படணும். என்ன பண்ணணும்? நாம் என்ன பேசியிருக்கிறோம்? அப்படி செயல்பட்டிருக்கிறோம்? நம்முடைய வாய் பரிசுத்தமாக இருக்கா? நம்முடைய கண்ணு பரிசுத்தமாக இருக்கா? நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கா? நம்ம உதடு பரிசுத்தமாக இருக்கா? நம்ம நாக்கு பரிசுத்தமாக இருக்குதா? நம்ம கை பரிசுத்தமாக இருக்குதா? இதெல்லாம் தேவ சமூகத்திலே சுய பரிசோதனை செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த கண்ணீர் துடைக்கப்படும், அந்த வேதனை மாறும், அந்த புலம்பல் மாறும். ஆகவே வெறுமனே ஒரு பெயர் கிறிஸ்தவர்களைப் போல நாம் ஜெபிக்கக்கூடாது. நம்மளை முழுமையாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்மை நாமே சோதித்து பார்த்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், நம்முடைய வேதனைகள் மாறும். ஆண்டவர் உடனே ஜெபத்துக்கு பதில் தருவார். இல்லைன்னா கூப்பாடு போட்டால் கூட நடக்காது. ஆகவே தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்துவோம். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், பெருமையாக்குறோம். இந்த காலையில் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.